சரிகமபா சீனியர் சீசன் 5யோட முதல் ஃபைனலிஸ்ட் யாரு அப்படிங்கிற கேள்வி இப்ப நெறைய பேருக்கு வந்திருக்கு. முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரக்கூடிய வாரங்கள்ல ஒரு வாரமும் ஒரு போட்டியாளர ஃபைனலிஸ்ட்டா அனுப்ப போறாங்க. மொத்தமா 5 ஸ்பாட் தான் இருக்கு. இப்ப சரிகமபா சீனியர் சீசன் 5ல 12 போட்டியாளர் இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் 7 நபர்ல வெளியேத்துனா மட்டும் தான் 5 பேருக்கு அந்த இடம் குடுக்க முடியும். அந்த 5 நபர்கள் யாரு அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணவே முடியல. காரணம் சபேசன், சுஷாந்திகா, ஷிவானி, ஸ்ரீஹரி, செந்தமிழன்னு சொல்லி இவங்க எல்லாருமே நல்லா சூப்பரா பாடிட்டு இருக்காங்க. மக்கள் இப்பவே சபேசன் கண்டிப்பா முதல் ஃபைனலிஸ்ட்டா போயிடுவாரு. அப்படி அவர் ஃபைனலிஸ்ட்டா போனாருன்னா, அவர் டைட்டில கூட வின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஒப்பீனியன ஷேர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாம் ஓகே. ஃபைனலிஸ்ட்டா போறது முக்கியம் கிடையாது. ஃபைனலிஸ்ட்டா போகும்போது மக்களோட ஓட்டு அடிப்படையில அவங்க ஜெயிக்கணும். இந்த வாரம் நடக்க போற இந்த டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்ட்ல சபேசன், ஷிவானி, சுஷாந்திகா, பிரதீபா இவங்க 4 பேருமே கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ப்ரோமோ மூலியமா கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியுது. இவங்க எல்லாருக்குமே கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ்க்கான அந்த அப்ளாஸ ஒட்டுமொத்த ஜட்ஜஸும் எழுந்து ஒரு கரகோஷத்தோட குடுக்குறாங்க. இந்த 4 பேர்ல தான் ஒரு ஆள் முதல் ஃபைனலிஸ்டா தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப அப்டேட் கிடைச்சிருக்குது. அது சபேசனா, பிரதீபாவா, சுஷாந்திகாவா, இல்ல ஷிவானியா? ஷிவானியோட பெர்ஃபார்மன்ஸ ஒரு வாரமும் கிராஃபா பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு புதுவிதமான விஷயத்த அவங்க குடுத்துக்கிட்டே இருக்காங்க. சபேஷன பொறுத்தவரைக்கும் அவர் போன வாரம் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கல. ஆனா அதுக்கு முந்தின வாரங்கள்லாம் அடிச்சு தூள் கிளப்பியிருந்தாரு. சுஷாந்திகா பத்தி சொல்லவே வேணாம். அவங்க எல்லா வாரமும் டாப் நாச்சான பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துட்டு இருக்காங்க. இதுல ஆட் அண்ட் அவுட்டா, அதாவது நம்ம எதிர்பார்க்காத ஒரு நபரா வந்திருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா பிரதீபா தான். ஏன்னா அறிவழகன், பிரதீபா இவங்கலாம் கடந்த சில வாரம் முன்னாடி ஹெல்மெட் ஆயிடுவாங்க அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணோம். ஆனா அங்க தான் நம்ம எதிர்பார்க்காத விஷயம் நடந்திருக்குது. பிரதீபா இப்ப கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கி டாப் 5ல போகக்கூடிய முதல் நபரா தேர்ந்தெடுக்கப்பட போறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்குது. அப்படி ஒருவேளை சுஷாந்திகா, சபேசன், ஷிவானி, பிரதீபா இந்த 4 பேருக்கு இடையில இந்த வாரம் முதல் ஃபைனலிஸ்டா சூஸ் பண்ண போறாங்கன்னா, அது ஒண்ணு சுஷாந்திகாவா இருக்கலாம். இல்லன்னா சபேசனா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு அப்டேட் கிடைச்சிருக்குது. இவங்க 2 பேரை விட்டுட்டு ஒருவேளை பிரதீபா நம்ம எதிர்பார்க்காத பெர்ஃபார்மன்ஸ குடுத்து அவங்கள முதல் ஃபைனலிஸ்டா சூஸ் பண்ணாங்கன்னா, அது சபேசன் ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். காரணம் இந்த சரிகப்பா சீனியர் சீசன் 5ல 20 வாரங்கள கடந்து வந்திருக்கோம். இந்த 20 வாரங்கள்ல இதுவரைக்கும் அவங்க குடுத்த பெர்ஃபார்மன்ஸ நம்ம கெஸ் பண்ணவே முடியாது. இதுக்கப்புறம் டிக்கெட் டு ஃபினாலே அன்னைக்கு அந்த ரவுண்ட் நடக்க போற நேரத்துல அவங்க எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களுக்கு டாப் 5ல கூட இந்த ஸ்பாட்ல இடம் கிடைக்குதா அப்படிங்கிறது தீர்மானிக்கப்பட போகுது. இதுக்கு கடும் போட்டி இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஒண்ணு இருக்கு. அப்படி ஒருவேளை டாப் 5ல ஒரு ஆளா முதல் ஃபைனல்ஸா அந்த சேர்ல போய் உட்கார்ந்துட்டாங்கன்னா, இனி வரக்கூடிய வாரங்கள்ல நடக்கக்கூடிய இந்த டேஞ்சர் ஜோன், எலிமினேஷன், நாக் அவுட் இது மாதிரி எத பத்தியுமே அவங்க கவலைப்பட தேவையில்ல. டைரக்ட்டா அவங்க ஃபினாலே மேடையில தான் நின்னு பாட போறாங்க. வரக்கூடிய வாரங்கள்ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப லோவா இருந்தாலும் அத பத்தி அவங்க கவலைப்படவும் தேவையில்ல. இப்படி இருக்கும்போது இந்த சரிகமபா சீனியர் சீசன் 5ல ஒருவேளை இந்த வாரம் சபேசன், பிரதீபா, சுஷாந்திகா, ஷிவானி இந்த 4 பேரை தான் நிக்க வச்சு ஒரு ஆள அனுப்ப போறாங்க. அதுல எந்த ஒரு நபர் முதல் ஃபைனலிஸ்டா சூஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.